வணக்கம். இது ராஜபிரியன் ரிவ்யூ. 10:30 மணி டைமில் பார்த்தீங்கன்னா 234 தொகுதிகளுக்கான முதல் கட்ட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோடைய நிலவரம் பார்த்தீங்கன்னா நிஜமாவே விஜய்லாம் சிஎம்மா வாய்ப்பே கிடையாது, அதுக்கு மெடிக்கல் மிராக்கள் தான் நடக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம்ல. இங்கே ஒரு மெடிக்கல் மிராக்கள் நடக்கிற மாதிரி தான் ஆரம்ப கட்ட முடிவுகள்லாம் வெளியே வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 234 தொகுதியில் 96 எடுத்து விஜய் லீட் பண்ணுறாரு. 73 ஏடிஎம்கே, 64 டிஎம்கே, அதர்ஸில் 1. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முதல்ல இது எப்படி நினச்சோன்னா டிஎம்கே வந்து லீட் பண்ணும், மிச்சம் இருக்கிற இடங்களை பார்த்தீங்கன்னா டஃப் ஃபைட் வந்து டிவிகே வெர்சஸ் ஏடிஎம்கே இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். பெரும்பாலான கணிப்புகள் அப்படி தான் இருந்தது, என்னுடைய கணிப்பும் அப்படி தான் இருந்தது, எதிர்பார்ப்பும் அதுதான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உல்ட்டாவாக இருக்குது. இது வந்து மொத்தமாக சஃபில் பண்ணி போட்ட மாதிரி இருக்குது. இங்கே வந்து டிவிக்கே லீட் பண்ணுறாங்க 96, இப்போ 97 ஆயிருக்கு. இதில் 3வது இடத்துல டிஎம்கே, 2வது இடத்துல ஏடிஎம்கே. என்ன கணக்குன்னே புரியல. குப்தா தான் கதற போகிறாரு மறுபடியும் லைவ்ல வந்து அப்படின்னு பார்த்தா இப்போ மற்றவர்களை கதற விட்டுருவாங்க போல இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இங்கே குப்தா சொன்ன கணக்கு எப்படி கரெக்டாக அதுவும் எக்ஸாக்டாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. இப்போ வந்து 98 கொடுத்துருந்தேன், அப்படி 70லேருந்து 98 அப்படின்னு. அப்புறம் அங்கே ஆங்கர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்டதும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்ஜின் ஆஃப் எரர் இருக்குல்ல, சரி மிஸ் ஆனால் எவ்வளோங்க மிஸ் ஆகும். இப்போ ஒரு ஃபிலிமுக்கும் ஒரு பட்ஜெட் போடுறோன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 10% ஆட் ஆகலாம் குறையலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்கல்ல. அந்த மாதிரி வந்து ஆட் ஆகலாம் இல்லை குறையலாம் அப்படின்னா எவ்வளோ குறைய வாய்ப்பு இருக்குன்னு போது பார்த்தீங்கன்னா அவர் 98, அது 72 98 கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா அதாவது 70 வந்துட்டார். 98லேருந்து 70 வந்துட்டார். ஸோ இவ்வளோவா ஒரு 30% வந்து ஷார்ட் ஆகும், அது வந்து ரொம்ப தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த எக்ஸாக்ட் ஃபிகர் வர்ற மாதிரி தான் இவங்க 97 98 அந்த ரேஞ்சிலே இருக்கிறாங்க. என்ன இது ஹங் அசம்பிளிலாம் வர வாய்ப்பே கிடையாது அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட அப்படி தான். ஆனால் இப்போ கூட இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னு வச்சிங்களேன் இந்த ட்ரெண்டு. ஏடிஎம்கே ஷோராக பார்த்தீங்கன்னா அங்கே டைப் போட்டுருவாங்க. ஏன்னா அவர் பெருசாலாம் விமர்சனம் பண்ணல. ஏடிஎம்கே வேறு, பிஜேபி வேறு, டிவிகே வேறு அப்படின்லாம் பார்க்கல, எல்லாம் ஒன்று தான் வச்சிங்களேன் கிட்டத்தட்ட. ஸோ இவர் விஜய் வந்து எங்கே பல வருஷம் முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பார். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக வந்து ஜெயிச்சவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே வந்துடணும் பனையூருக்கு ஆஃபீஸ்க்கு அப்படிலாம் சொல்லும்போது சிரிப்பாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் ஜெயிக்கிறவங்க தானே யோசிக்கணும், இவர் எதுக்கு வந்து ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு தான் பார்த்தோம். பல வருஷம் முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். ஏன்னா இவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணதெல்லாம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அப்படின்னு தானே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் வந்து பல வருஷம் முன்னாடி இன்டர்வியூவில் ஆனந்த விகடன் அப்படின்னு நினைக்கிறேன், அதில் வந்து சொன்னது வந்து எம்ஜிஆர் சார் டைமில் இருந்த அந்த சப்போர்ட் வந்து இல்லை, அவருக்கு அந்த ஒரு டைம் கிடச்சது இல்லை, அந்த டைமில் வந்தார்ல. அப்போ பார்த்தீங்கன்னா படங்கள் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு மக்களுக்கு தெரியாது, ஷூட்டிங் எப்படி நடக்கும் அப்படின்லாம். ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்கிற எம்ஜிஆர் ரியல்லையும் அவர் தான், அப்படியே தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வந்து நம்பிட்டாங்க. பட் இப்போ வந்து விஜய் அவர் சொன்னது, இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும்போது எப்படியெல்லாம் ஷாட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஸோ எம்ஜிஆருக்கு இருந்த அந்த ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு இல்லை, அதனால் மக்கள் அப்படி வந்து கண்மூடித்தனமாக அப்போ அவர் நம்பிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ப வாய்ப்பு இல்லையான்னு இது விஜயே சொன்னது, விஜய் பற்றி. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எம்ஜிஆர் சாரை விட பயங்கரமாக இருக்குல்ல. இது இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னு வச்சிங்களேன், எனக்கு இதில் சேஞ்சஸ் வரும்னு சொல்லிட்டு தோணுது. பட்டு இது அப்படியே ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா அவர் எம்ஜிஆரை விட பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அதுவும் இந்த டைமில் அவங்களே வந்து இப்போ இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடுறது, ரீல்ஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஃபிலிம் ரேஞ்சுக்கு வந்து எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே மேக்கிங்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்படி தெரிஞ்ச பிறகும் அந்த அளவுக்கு கிரேஸ் இருக்கா ஒரு ஆக்டருக்கு? இது விஜயகாந்த் சாரை விட கமல் சாரை விட இவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் இதுலேயும் சொல்லியிருந்தோம். ஏன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டார், மற்றவங்கலாம் கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க. ஆனால் இது எதிர்பார்த்த விட இப்படி லீடு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கெல்லாமா சப்போர்ட்டு, என்ன கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரியல. இது நிஜமாகவே இது மெடிக்கல் மிராக்கல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது நல்லதா கெட்டதா அப்படின்னா இங்கே 10:30 மணி வாக்கில் நம்ம பார்க்கும்போது இது தமிழ்நாட்டுக்கு 7:30 அப்படின்னு தான் தோணுது. இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவரெல்லாம் எப்படி சிஎம் ஆவான்னு பார்த்தா ஆகிடுவாங்க போல இருக்கு. ஆனால் எம்ஜிஆர் சார் கூட பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாத போது அவர் படுத்துட்டே ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. 234 தொகுதிக்கும் போகாமே ஒருத்தர் வந்து சிஎம் ஆயிட்டாருன்னு வச்சிங்களேன். இதை என்ன சொல்கிறது? தமிழ்நாடு வந்து எப்போவுமே தனித்துவமானது. எல்லாருமே வெளியில் கூட வந்து ஓட்டு இல்லாதவங்கெல்லாம் கூட கேட்கும்போது வந்து
நம்ம சொல்றது வந்து இது இல்லைங்க. அது தமிழ்நாடு அரசியல்லாம் வந்து வேறங்க. அது வந்து நீங்க வெளியில பார்க்கலாம், நார்த்ல பார்க்கலாம். இல்ல சவுத்ல கூட பார்த்தீங்கன்னா, 1, 2 ஸ்டேட் பக்கத்துல பார்க்கலாம். அது வேற. பட் தமிழ்நாடு வேற. தமிழ்நாடு எப்பவுமே தனித்துவமானது. அது முன்னாடி இருக்கிறது. இந்த சோஷியல் மீடியால வர சத்தெல்லாம் பார்த்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் முடிவு பண்ண முடியாது. அமைதியா இருக்கிற பல பேர் இருக்கிறாங்க. அவங்க பேச மாட்டாங்க, செயல்ல காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம். இது என்ன இது? இப்ப எங்க பார்த்தாலும் கத்துவாங்களே! ஆல்ரெடி கல்யாண வீடு, வீடு, தியேட்டரு, சந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இல்லாம பார்த்தீங்கன்னா, டிவிகேன்னு கத்திட்டு இருந்தாங்க. அப்ப உண்மையாவே இது அலையா இது? இது வந்து இல்லன்னா வந்து இந்த டிஆர்பிக்காக பண்ணுவாங்களே, அந்த மாரி போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அது அஃப்கோர்ஸ் 4 இல்ல 5 ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ட்ரெண்ட் ஓரளவுக்காவது கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அது கடந்த கால வரலாறுல அத பார்த்துட்டு வந்திருக்கிறோம். பட் இது சுத்தமா எதிர்பார்க்காதது. இது இவ்ளோ பெரிய லீடு எடுக்கிறாருன்னா, அப்ப அதுவும் டிஎம்கே வந்து 2வது இடத்துல இருந்தாலாவது பரவாயில்ல, சரி டஃப் ஃபைட் குடுத்து முன்னாடி வந்துருவாங்க பார்க்கலாம். இது 3வது இடத்துல இருக்கிறது, இது என்ன கணக்கு அப்படின்னே சொல்லிட்டு சீரியஸாவே புரியல. பட் என்ன சொல்றது? உண்மையாவே இவ்வளோ சப்போர்ட்டடா? அப்படியே யங்ஸ்டர்ஸ் வந்திருந்தாலும், இந்த காலையிலேயே போயிட்டு ஓட்டு போடுறவங்க ஒரு பதிவு ஒண்ணு பார்த்தேன். அவரு பிஜேபி ஆதரவாளர் போட்டிருந்தது தான் அது. அவர் வந்து இது ஆரம்பத்திலேயே ஓட் போட்டாங்கல்ல, காலையிலேயே போய் ஓட் போட்டுருங்க அப்படின்லாம் இவர் சொல்லியிருந்தார்ல. ஸோ அப்படி ஓட்டு போட்டதுனால பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் அவங்க லீட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அப்படியா கவுண்ட் பண்ணுவாங்க? வரிசையா அப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அது. ஆனால் இன்னொன்றும் இருக்கு. அது கிராஸ் செக் பண்ணணும். அவர் கோட் பண்ணுறது என்னன்னா, விஜயகாந்த் சார் வந்து அவர் போட்டியிட்ட முதல் தேர்தலில் 80 தொகுதிகளில் லீட் பண்ணிட்டு இருந்தார் ஆரம்பத்தில். ஆனால் கடைசியில் என்னாச்சு? அவர் மட்டும் தான் ஜெயிச்சாரு. மற்றவங்க யாருமே ஜெயிக்கல முதல் தேர்தலில். ஸோ அப்படி இருக்கும்போது அது நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அப்படி டோட்டலாக அப்சைட் டவுன் மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதுக்கு முன்னாடி கூட நமக்கு தெரியும். இப்போவே எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன், டிவிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கலாம். ஆனால் அவசரப்பட்ட மாதிரி கொண்டாடக்கூடாது. பட் ஆனால் இந்த ட்ரெண்ட் வந்து டோட்டலாக புதுசாக இருக்குல்ல. இப்போ செகண்ட் இடத்துல டிஎம்கே இருந்து ஃபர்ஸ்ட் டிவிகே இருக்குது அப்படின்னா கூட சரி, இது மாறும். செகண்ட் ரவுண்டில் மாறும், தேர்ட் ரவுண்டில் மாறும். அஃப்கோர்ஸ் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஓட் டிஃப்ரென்ஸ் கம்மியாக தான் இருக்குது. அது மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது என்ன சஃபல் பண்ணி விட்ட மாதிரி இருக்கே, இது என்ன இது? அதுவும் வந்த அத்தனை கருத்து கணிப்புகள், பெரும்பாலான கணிப்புகள்லாம் கூட காலியாகிற மாதிரி ஒரே ஒருத்தர் அவுட்ஸ்டாண்டிங்காக தனியாக ஒன்று சொன்னது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதுதான் நடக்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. என்ன இது சொல்லி வச்சு செய்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் பார்ப்போம் இது மாறுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா சிஎம் சார் தான். ஆனால் எம்ஜிஆரை விட பெரிய பவராக தான் இதை பார்க்குறேன். இது எம்ஜிஆருக்கே இல்லையே இந்த மாதிரி அப்படின்னு தான் சொல்லணும். இனிமேல் அவர் இன்டர்வியூ கொடுத்தா அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம் இது மாறுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது எஸ் 10:45 100லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது இன்னும் எவ்வளோ தூரம் கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.